வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அவியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி அவியல். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இப்போ மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க. அது வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம் இவ்வளவும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இது இப்போ இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்ல குழைவாகவே வெந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு தக்காளி வெந்து வந்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சிட்டா போதும். அவ்வளவுதாங்க, தக்காளி அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.